அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். பாபாவும் நானும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா, சௌபாகியமா, ஆயுள் ஆரோக்கியத்தோட, சௌக்கியமா, குடும்பத்தோட ஒற்றுமையா பாபாவோட அனுகிரகத்தால வாழணுங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையே. அதை தினம் தினம் நம்மளுடைய கோரிக்கைகள் வரதுலேருந்து நம்ம அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். நாளைக்கு 1ஆம் தேதி ரெசல்யூஷன் எல்லாம் எல்லாரும் எடுத்துப்பேன். நானும் எடுத்துக்க போகிறேன். என்னது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எப்பவும் போல தான். எப்பவுமே நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கணும் பாபுக்குட்டி. நான் மறந்தாலும் நீ என்னை மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய கிரக சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கு இல்லையா? நம்ம எப்போ எப்படி மாறுவோம், எப்படி இருக்க போகிறது, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அன்பிரடிக்டபிள், அன்சர்டனிட்டி தானே நம்மளுடைய லைஃப்ங்கிறது. அப்போது சுவாமி கண்டிப்பாக மறக்க மாட்டார். ஆனால் நம்ம உண்மையாக இருக்கணுங்கிறது மட்டும்தான். அதனால எப்பவுமே நம்ம மேலே பைத்தியமாக இருக்கணும். நீ என்னை எப்பவுமே கைவிடக்கூடாது. இந்த கோரிக்கைகள் மாத்திரம்தான் நான் வைக்க போகிறேன். நீங்களாம் என்ன வேண்டிக்க பொருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரி, இந்த வருஷத்தில் 13ஆம் தேதி தான் சாய் தங்கம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டோட 9வது யாகம் நடத்த இருக்கு. 2025 அதுவும் நம்ம பங்குனி மாதத்துலேருந்து எடுத்த உடனே நம்மளுக்கு வந்தது என்னன்னா சுயம்பர கலா பார்வதி ஹோமம் தான் வந்தது. அப்புறம் ஒவ்வொரு தமிழ் மாதங்கள்லையும் நம்ம ஒவ்வொரு யாகம் சுவாமியோட அனுகிரகத்தால் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். அதுவும் அவர் கொடுத்த நேரத்தில் அவர் கொடுத்த தட்சணையின் பேரில் தான் நம்ம ஆரம்பித்தோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பல பேரும் அதில் கலந்துட்டு தான் இருக்கு. அதுலேருந்து பயன்பெற்றவர்களும் நமக்கு சொல்லிட்டு தான் இருக்கா. ஸோ என்னென்ன யாகம் நடத்தினோம் அப்படின்னு நான் ரிவீல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சுயம்பர கலா பார்வதி ஹோமம், அப்புறம் தச ஹோமம் நடத்தினோம். அதுக்கப்புறம் பிரத்திங்கரா ஹோமம் நடத்தினோம். சந்தான கோபாலகிருஷ்ணன், அப்புறம் லக்ஷ்மி குபேர யாகம், அடுத்தது வாராகி ஹோமம், அதுக்கப்புறம் ஆயுஷன் மிருத்யுஞ்ச ஹோமம், அதுக்கப்புறம் சுதர்சன ஹோமம் பண்ணினோம். இப்போ சத்ரு சம்ஹார ஹோமம். உண்மையிலேயே சொல்கிறேன், சத்தியமாக சாதாரணமாக ஒருத்தரால் இப்போ நான் ஒருத்தர் சுவாமியோட அனுகிரகம் இல்லாமல் ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன், ஒரு ஹோமம் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான காரியம். இது சத்தியமாக என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இது. இதை பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது இஸ் நாட் அ சிம்பிள் டாஸ்க். அதுவும் எவ்ரி மந்த்துங்கிறது சான்ஸே இல்லாத விஷயம். பட் அத்தனை பேருக்கும் நான் சர்வீஸ் பண்ணணும், அதனால் அவளுக்கு பயன் இருக்கணும். அது இருந்தால் தான் உன்னோட கர்மா குறையுங்கிறதுக்காக இஸ் பிளஸ் மீ லாட். நிஜமாகவே சொல்கிறேன். அதுக்கு நான் சுவாமிக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அத்தனை பேருக்கு பண்ணணும் அப்படின்னு எனக்கு எழுதியிருக்கணும் இல்லையா? அப்போ தானே பண்ண முடியும். ஸோ சுவாமி அதை கரெக்டாக என்னை சூஸ் பண்ணி அதை பண்ணுறார். அதுக்கே அவர் என்னை சூஸ் பண்ணினதுக்கு தான் எனக்கு இப்போ கண்ணில் நீர் கோக்கிறது. அது சொல்லும்போது நம்மளுக்கு அது புரியாது. நம்ம எடுத்து பண்ணும்போது தான் தெரியும் எவ்வளோ பெரியதான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனால் சொல்கிறவாள்லாம் சொல்லுவா, எப்படி சாயின்னு கேட்பா. எனக்கு தெரியல, அது சுவாமி நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக விட்டுடுவேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அதை நினச்சி பார்த்துப்பேன். இதை நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டால் கம்பல்சரி நாட். ஒருத்தராலையும் அதை பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும். நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு பேக்ரவுண்ட் சாயி, அவ்வளோதான் என்னை பொறுத்தளவுக்கு.